உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில வருடங்களாக நீங்கள் மிகவும் கடினமான ஒரு காலத்தை சந்தித்து கொண்டிருக்கீங்க. பலர் மனதிலும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள். நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஏன் என் வாழ்க்கையில் தடைகள் மட்டும் என்னை விட்டு போக மாட்டேங்கி என்னை தேடி வந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு பல முறை எழுந்து கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கும்பம் ராசிக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டே இருக்கார். இந்த கும்பம் ராசிக்காரங்களுக்கு கடந்த சில வருடங்களில் வேலையில ஒரு தாமதமான ஒரு நிலை. எது செய்தாலும் வேலை விஷயங்கள்ல ஒரு வெற்றியானது கிடைக்காமல் இருக்கும். அதுல நல்ல ஒரு ஊதியமும் உங்களை தேடி வராது. தொழில தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பணவரவும் உங்களுக்கு குறைந்து கொண்டே இருக்கும். மன அழுத்தமும் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் சனி பகவானால் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த எல்லா விஷயங்களும் சனி பகவானின் சோதனைக்கான ஒரு காலமாக நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் செய்கிறார். மனிதனின் பொறுமையை சோதித்து பார்ப்பார். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி விடுவார். இதைத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் அந்த சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு சோதனையை கொடுக்காருன்னு தெரியுமா? சனி பகவானின் சோதனைக்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை உருவாக்குவது. ஒழுக்கம் இல்லாமல் நீங்க சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையை கீழ் நோக்கி தள்ளுவார். தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார். அதை நம்ம எப்படி தவிர்த்து அதிலிருந்து வெளியே வரமோ அதற்கப்புறம் நம்முடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி விடுவார். அதற்காகத்தான் சனி பகவான் இந்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். பொறுமையை நமக்கு கற்றுக் கொடுப்பார். சரியான முடிவுகளை நமக்கு எடுப்பதற்கான ஒரு முடிவு திறனை நமக்குள்ள உருவாக்குவார். எனவே இந்த ஒரு சோதனை காலமானது முடிந்த பின் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களானது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவானால் இந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரம். இந்த அவிட்டம் நட்சத்திரம் கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு வாழ்க்கையில அதிகமாக இருந்த அனுபவங்கள் என்ன தெரியுமா? தோல்வி. எதுக்கெடுத்தாலும் தோல்வி, எது செய்தாலும் தோல்வி, 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 தோல்வி. இது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொருட்டாகவே இருந்திருக்கும். நீங்கள் முயற்சி செய்திருப்பீங்க. வேலை, தொழில், வியாபாரம் இது அனைத்திலும் நீங்க முயற்சி செய்திருப்பீங்க. முயற்சி செய்யாமல் விடவே மாட்டீங்க. ஆனாலும் பல நேரங்களில் அது உங்களுக்கு தோல்வியில தான் போய் முடியும். நீங்களும் எந்த அளவுக்கு முன்னேறி செல்லணும்னு நினைப்பீங்க. ஆனா அது தோல்வியில மட்டுமே போய் முடியும். திட்டமிடல் இல்லாத ஒரு நிலையானது உங்களுக்குள்ள ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரம் நபர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையானது உண்டாகி கொண்டிருக்கும். திட்டமிடல் இல்லாமல் செயல்படுவது. உதாரணமா கூறணும் அப்படின்னா ஒரு காரியத்தை உடனே தொடங்குவது. அதன் முடிவை பற்றி யோசிக்காமல் இருப்பது. திட்டம் இல்லாமல் முயற்சி செய்வது. இதனால் சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிகள் தோல்வியில தான் போய் முடிந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு திட்டம் போட்டு நீங்கள் உங்களுடைய காரியங்களை தொடங்குங்கள். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். அவசரம் காரணமாக ஏற்பட்ட சில பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் கேவலமாக ஆக்கியிருக்கும். சில நேரங்களில் நீங்கள் அவசரமான முடிவு எடுப்பீங்க. பொறுமையாக காத்திருக்காம இருப்பீங்க. உடனே முடிவு எடுத்து பின்னர் நீங்க சிக்கல்ல மாட்டிக்கிடுவீங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில சில தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். தாமதமான காரியங்கள். இந்த சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசி நபர்களுக்கு வாழ்க்கையில மிக அதிகமான அனுபவங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா நினைத்த காரியங்கள் வந்து உடனே நடக்காம தாமதமாக நடக்கும். உதாரணமா கூறணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும். திருமணமானது தாமதமாகவே நடக்கும். தொழில் வளர்ச்சியும் உங்களுக்கு தாமதமாகவே இருக்கும். இதனால் நீங்கள் மனதில் பல முறை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? எனக்கு நல்ல காரியம் எப்போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு செயல் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இதுவே உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். நினைத்தது உடனே நடக்காத ஒரு நிலைமையானது நினைத்தது உடனே உங்களுக்கு கிடைக்காது. மற்ற நபர்கள் அனைவருக்கும் நினைத்தாங்க அப்படின்னா அது உடனே கிடைத்துவிடும். ஆனால் உங்களுக்கு மட்டும் நீங்கள் நினைப்பது ஒன்றாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது ஒன்றாக இருக்கும். இதனால் நீங்கள் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு நபராக நிச்சயமாக இருப்பீர்கள். நீங்கள் விரும்பிய ஒரு பொருளோ, நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளோ, நீங்க திட்டமிட்ட காரியமோ எதுவாக இருந்தாலும் அது நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு நடக்காது. நீங்கள் நினைத்ததை விட உங்களுக்கு எதிர்மறையாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத நீங்க நிச்சயம் கமாண்ட் வாயிலாக கூறணும். இதெல்லாம் உடனே கிடைக்காமல் தாமதமாக மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்கும். அடுத்ததாக பூரட்டாதி நட்சத்திரம். இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில மிகவும் வலியாக இருந்த சில அனுபவங்கள் இருக்கும். ஏன் அப்படின்னா
உதவியானது இல்லாத ஒரு நிலைமையானது உங்களுக்குள்ள இருக்கும். சில நேரங்களில் நண்பர்கள் உதவி செய்ய மறுத்திருப்பாங்க. ஆனா நீதான் என் உயிர் அப்படின்னு கூட கூறியிருப்பாங்க. அந்த ஒரு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்ய மறுத்திருப்பாங்க. உறவினர்கள் ஆதரவு இல்லாம நீங்க தனியாக தவித்திருப்பீங்க. குடும்பத்தில் கூட புரிதலானது உங்களுக்கு குறைவாக இருந்திருக்கும். இதனால் நீங்கள் மனதில் மிகவும் காயமடையக்கூடிய ஒரு நபராக வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இது நடந்திருக்கும். ஆனா இன்னமும் நீங்க அதை நினைத்து காயப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. உதவி கேட்டும் செய்யாமல் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் நீங்க உதவி கேட்டபோது அவர்கள் உதவி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் யாராக தெரியுமா இருப்பாங்க? நண்பர்கள், உறவினர்கள், வேலை தொடர்பானவர்கள். இந்த அனுபவம் உங்களை மிகவும் தனிமையாக உணர்ந்து வைத்திருப்பதற்கான ஒரு நேரமாக இருக்கும். இது நிச்சயம் இந்த கும்பம் ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு முடிவுக்கான ஒரு காலமானது வந்துவிட்டது. இனிமே நடக்கப் போவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இனி பொற்காலம் உங்களுக்குள்ள தொடங்கும். இந்த கும்பம் ராசி என்பர்களுக்கு இதுவரை நீங்கள் சந்தித்த சோதனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமானது ஆரம்பமாகிவிட்டது. எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒரு புதிய காலமானது தொடங்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றிவிடும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் உங்கள்கிட்ட சொல்லுவது என்ன தெரியுமா? தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே தடைப்பட்ட காரியத்தை தொடங்குங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை உருவாக்கும் என்று கூறுவார்கள். மன உறுதியையும் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். புதிய வாய்ப்புகளையும் உங்களுக்குள்ள உருவாக்கும். எனவே இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு காலமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைக்கும். இந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல்வியானது குறைந்து காணப்படும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு மனநிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். அடுத்ததாக சதயம் நட்சத்திரம். தாமதமான காரியங்கள் கூட உங்களுக்கு உடனடியாக நிறைவேறிவிடும். இதனால் நீங்கள் இனிமேல் தொடங்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களிலும் ஒரு வெற்றியானது கிடைக்கும். நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு நல்ல செய்திகள் நீங்கள் நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உருவாக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவியானது உங்களுக்கு உடனே கிடைக்கும். குடும்பத்தில் ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே அதிகரிக்கப்படும். எனவே இந்த 3 நட்சத்திரம் நபர்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இந்த ஒரு நேரத்தில் சனி பகவான் இந்த கும்பம் ராசிக்கு தரக்கூடிய நன்மை எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஒரு நாளுக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய கஷ்டங்களை குறைத்து கொடுப்பார். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவானது நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கும் ஒரு பலனானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மையானது உருவாகிவிடும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாறிவிடும். நினைத்த காரியங்கள் உங்களுக்கு நிறைவேறிவிடும். நீங்கள் நீண்ட நாள் நினைத்த சில விஷயங்கள், அதுவும் வேலை வாய்ப்பு, தொழில முன்னேற்றம், பணவரவு, இவை மெதுவாக உங்களுக்கு நிறைவேறிவிடும். இது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். அடுத்ததாக வியாபாரத்துல ஒரு சின்ன சின்ன இடையூறுகள் உங்களுக்கு இருந்திருக்கும். அது இந்த ஒரு நாளுக்கு பிறகு வியாபாரத்துல சிறிய தடைகள், சின்ன சின்ன தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு சின்ன தடைகள் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். மீதி எந்த தடைகளும் இருக்காது. வியாபாரத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க பொறுமையுடன் இருந்து பயணிச்சீங்க அப்படின்னா இந்த வியாபாரமும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையுடன் கடைபிடியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. பண விஷயத்தில் அவசரப்படாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. யாரையும் நம்பக்கூடாது. பொறுமையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்காம சண்டைக்கு செல்லணும்னு நினைச்சிட்டு போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக ஏற்படுத்திவிடும். எனவே முடிந்த அளவுக்கு யாராவது பிரச்சனை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களிடம் நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாம எப்படி பேசி அந்த ஒரு பிரச்சனையை முடிக்க முடியும் என்று தெரிந்து பிரச்சனையை முடிக்க வேண்டும். யாரையும் முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. இந்த ஒரு நாளில் உங்களுக்கான பலம் என்ன தெரியுமா? பொறுமையாக இருப்பது, பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய திறன், புத்திசாலித்தனம், இதுதான் உங்களுடைய பலமாக இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய பலவீனம் என்பது அவசர முடிவுகள், அதிகமாக யோசிப்பது, மன அழுத்தங்கள், இதுதான் உங்களுடைய பலவீனமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்கு. சனி பகவானை நினைத்து ஒரே ஒரு எள்ளெண்ணெய் தீபத்தை சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் ஏற்றி வழிபட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக என்று 11 முறைகள் சொல்லி வழிபடுங்கள். சனி தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும். மனதில் ஒரு அமைதியானது கிடைக்கும். வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமானது உருவாகும். இதனை மட்டும் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். எனவே கும்பம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த சோதனைகள் வீண் போகாது. அந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் வலிமையான ஒரு மனிதராகவே மாற்றும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு நல்ல நல்ல மாற்றங்களும், புதிய புதிய வாய்ப்புகளும், நல்ல நல்ல முன்னேற்றங்களும் மெதுவாக உங்களை சேர்ந்துவிடும். எனவே இது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும்.